கேக்குது ராகுல். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வாரம் ஜட்மெண்ட் டிஸ்கஷன் பார்க்கறதுக்காக கூடியிருக்கோம். நான் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக இந்த வீக்லி ஜட்மெண்ட் டிஸ்கஷன் நடத்துகிறோம். மோஸ்ட்லி எல்லாருமே டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்க லா ஃபேக்கல்ட்டியில் லா முடிச்சுட்டு இருக்கோம். நான் பாஸ் அவுட் ஆகிட்டு மீதி 2 பேர் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். எல்லாம் ஃபைனல் இயர். ஸோ வி வெல்கம் எவ்ரிவன். நம்ம கேஸ் போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் வந்து ஹரிணி வில். ஹரிணி. தேங்க்ஸ் ராகுல். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெக்கேஷன் டைம்ல இதுக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. கண்டிப்பா இந்த செஷன்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எந்த டிலேயும் இல்லாம முதல் கேஸ்க்கு போயிடலாம். இன்னைக்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ண போற கேஸ் வந்து நான் ப்ரெசென்ட் பண்றேன். என் ஸ்க்ரீன் தெரிஞ்சா ரியாக்ட் பண்ணுங்க, ஒரு தம்ஸ் அப் எமோஜி இல்லை ஏதாவது போட்டு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே சரி. அப்போ நான் கேஸ்க்குள்ள போயிடுறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் டி நாசிர். இது வந்து இன்னைக்கு பண்ணப்போற எல்லா ஜட்மெண்ட்ஸும் நவம்பர் 2023 வந்து இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதுவும் நவம்பர்ல வந்த ஜட்மெண்ட் தான். இந்த ஜட்மெண்ட்டை டெலிவர் பண்ணது கொடுத்த ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம்நாத் ஜஸ்டிஸும் ராஜேஷ் பிண்டல் ஜஸ்டிஸும். ஸோ ஃபேக்ட்ஸ் சிம்பிளா என்ன அப்படின்னா, பெங்களூர்ல 2008 சீரியல் பாம்பு பிளாஸ்ட் பல லொகேஷன்ஸ்ல நடந்திருக்கும். ஆனா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு அக்யூஸ் கிட்ட இருந்து அவங்க பல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ், கம்ப்யூட்டர், பென் டிரைவ், ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் அவங்க சீஸ் பண்ணியிருப்பாங்க போலீஸ். இந்த சீஸ் பண்ண டிவைஸை வந்து சிஎஃப்எஸ்எல், அதாவது சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி ஹைதராபாத்ல உள்ளவங்க கிட்ட கொடுத்து எக்ஸாமின் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் வந்து இதை ட்ரையல் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க. சப்மிட் பண்ணப்போ அப்போசிஷன், அதாவது அக்யூஸ்ட் வந்து இதை அப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணது வந்து கூட வந்து ஒரு சர்டிபிகேட், அதாவது செக்ஷன் 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதுல வந்து மேண்டேட்டரியா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அது அந்த செக்ஷன் சொல்றபடி பாத்தீங்கன்னா. ஆனா நீங்க அந்த செக்ஷன் 65Bல கொடுத்திருக்க பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட சர்டிபிகேட்டை இங்க நீங்க சப்மிட் பண்ணல. அதனால இந்த ரிப்போர்ட்டை வந்து கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு அக்யூஸ் சொல்றாங்க. ஸோ அதனால இவங்க உடனே வந்து ஸ்டேட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இமீடியட்டா செக்ஷன் 65B கீழே ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணிடுறாங்க. அப்புறம் செக்ஷன் 311 CRPC வந்து ஒரு அப்ளிகேஷன் ட்ரையல் கோர்ட் முன்னாடி மூவ் பண்றாங்க. அந்த செக்ஷன் 311 எதுக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னா, PW 189 யாரு அப்படின்னா, இந்த சிஎஃப்எஸ்எல் ஹைதராபாத்ல ஒரு எக்ஸாமினர். அவர் தான் பேசிக்லி இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல உள்ள டேட்டாவெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி ஸ்டேட் கிட்ட, அதாவது போலீஸ் கிட்ட கொடுத்தது. ஸோ அவரையே வந்து ஒரு விட்னஸா கூப்பிடுறதுக்கு செக்ஷன் 311 பேசிக்கா என்ன ப்ரொவிஷன்னா, எனி டைம் ஆஃப் த ட்ரையல் கோர்ட் வந்து எந்த விட்னஸ், மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் விட்னஸ் கூப்பிடலாம், இல்ல ஏற்கனவே கூப்பிட்ட விட்னஸை திருப்பி கூப்பிடணும் அப்படின்னாலும் கூப்பிடலாம். ஸோ இந்த கேஸ்ல ப்ராசிக்யூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க செக்ஷன் 311 ஏற்கனவே எக்ஸாமின் பண்ணப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாமினரை PW 189 நாங்க திருப்பி கூப்பிடுறோம். அவரை வச்சு இந்த செக்ஷன் 65B சர்டிபிகேட்டை வந்து ப்ரொடியூஸும் பண்றோம், பண்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்றதுதான் அவங்களோட ரெக்வெஸ்ட். ஆனா ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ட்ரையல் கோர்ட் வந்து இல்ல, உங்களோட அப்ளிகேஷனை நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், நீங்க ரொம்ப லேட்டா இதை சப்மிட் பண்ணிருக்கீங்க. பேசிக்கலி ஒரு 7-8 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 2010 வந்து இந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிருக்கும். ஆனா 2017-18 கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் வந்து இந்த விட்னஸ் அந்த செக்ஷன் 65B சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேக்குறாங்க. ஸோ ட்ரையல் கோர்ட் என்ன சொல்றாங்க, நீங்க இவ்வளோ டிலேடா சர்டிபிகேட் சப்மிட் பண்றீங்க, அதனால நாங்க உங்களை
உங்களோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ட்ரையல் கோர்ட் அந்த அப்ளிகேஷனை மட்டும் டிஸ்மிஸ் பண்றாங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரையலே டிஸ்மிஸ் ஆகல, ட்ரையல் போய்கிட்டே இருக்கு. நடுவில் வந்து அக்யூஸ் தரப்புல இருந்து ஒரு வந்து அப்ஜெக்ஷனை வந்து மீட் பண்றதுக்கு ப்ராசிக்யூஷன் ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் புதுசா ஒரு சர்டிபிகேட்டை சப்மிட் பண்றதுக்கு மூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்டிபிகேட்டை அக்செப்ட் பண்ண முடியாது, அடிஷன் ஆஃப் சர்டிபிகேட் அக்செப்ட் பண்ண முடியாது, அந்த அப்ளிகேஷனை மட்டும் தான் டிஸ்மிஸ் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ண ஆர்டரை திருப்பி ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட், ட்ரையல் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணது சரியான டிசிஷன் தான் அப்படின்றாங்க. சோ இப்போ ஃபைனலி அப்பெலன்ட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வேற வழியே இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு திருப்பி சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் கேஸ் ஹிஸ்டரி. இப்படிதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் டிராவல் ஆயிருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல நம்ம என்ன இஷ்யூ அப்படின்னா, சிம்பிளான இஷ்யூ. பேசிக்கலி ஸ்டேட் வந்து செக்ஷன் 311 கீழே அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினரை கூப்பிட்டு இந்த செக்ஷன் 65B உள்ள சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்ட ரெக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணாதது சரியா இல்லையா, அதுவும் டிலே வந்து ஒரு ரீசனா சொல்லி அக்செப்ட் பண்ணாதது சரியான ரீசனா அப்படின்றதுதான் மொத்த கேள்வியுமே. இதுக்கு நம்ம வந்து கோர்ட் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு 3 இம்பார்ட்டன்டான கேசஸ் வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கேசஸ் ரெஃபர் பண்றது என்ன சொல்லியிருப்பாங்கன்றத பாக்குறதுக்கு முன்னாடி செக்ஷன் 65B என்னது அப்படின்றது ஒரு டக்குன்னு ஒரு ஸ்மால் பிரீஃபா பாத்திரலாம். செக்ஷன் 65B ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அட்மிசிபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். பேசிக்கலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் மெயின் டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா, பிரைமரி எவிடன்ஸ் அண்ட் செகண்டரி எவிடன்ஸ். ஸோ இப்போ இந்த செக்ஷன் 65B வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி எவிடன்ஸ், அதுவும் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். பேசிக்கலி இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரோ இல்ல ஹார்ட் டிஸ்க்ல உள்ள காப்பியோ இல்ல பென்டிரைவ்ல ஏதாவது ஒரு டேட்டா இருக்கு, அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல உள்ள ஒரு டேட்டா இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க ஒரு காப்பியா எடுத்து இல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்றீங்க, இல்ல அதை வந்து வேற ஒரு டிவைஸ்ல கம்ப்யூட்டர்ல உள்ள ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க பென்டிரைவ்ல காப்பி பண்ணி சப்மிட் பண்றீங்க, இல்ல ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி சப்மிட் பண்றீங்க அப்படின்னா அந்த அதையும் டாக்குமெண்டா கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றத செக்ஷன் 65B1ல சொல்றாங்க. ஆனா அப்படி கன்சிடர் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸும் இம்போஸ் பண்றாங்க. நீங்க இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நாங்க அட்மிட் பண்ணுவோம் அப்படின்றதுதான் செக்ஷன் 65B என்டையர் கிரக்ஸ் ஆஃப் த செக்ஷன். அதுதான். ஸோ செக்ஷன் 65Bல B clause 2ல வந்து என்னென்ன கண்டிஷன்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட இந்த பிரசன்ட் கேஸ்க்கு நம்ம அவ்வளவு டீட்டெயிலா போக தேவையில்ல. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன் என்ன பார்ட், அந்த செக்ஷன்ல எந்த பார்ட் முக்கியம் அப்படின்னா செக்ஷன் 65B clause 4. clause 4ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பிரிண்ட் எடுத்தோ இல்ல ஒரு வேற ஏதாவது டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணி நீங்க வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை அட்மிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் வந்து யார் சைன் பண்ணிருக்கணும்னா, ஒரு ரெஸ்பான்சிபிள் அஃபீஷியல் பொசிஷன் இன் ரிலேஷன் டு த ஆபரேஷன் ஆஃப் த ரெலவென்ட் டிவைஸ். ஸோ பேசிக்கலி இப்போ வந்து இந்த கேஸ்ல யாரு இந்த அத்தாரிட்டி, கன்சர்ன்ட் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா அந்த CFSL ஹைதராபாத்ல உள்ள எக்ஸாமினர் தான். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல உள்ள டேட்டாவெல்லாம் வச்சு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த டேட்டாவை அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்தாங்க, அது வந்து ஆத்தென்டிக்கா தான் இருக்கா, எதுவும் டேம்பரிங் நடந்திருக்கா இல்லையா, இந்த ஆத்தென்டிசிட்டிக்காக தான் மெயினா இந்த சர்டிபிகேஷனோட பர்பஸ் இந்த கிளாஸையே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 65B clause 4. ஆனா இந்த நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இந்த செக்ஷன்ல எங்கேயுமே இந்த சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சர்டிபிகேட் மேண்டேட்டரியா இல்லையான்னு சொல்லல. ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு பாயிண்டா இருந்துச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் ரெண்டு நோட்டபிளான ஜட்மெண்ட் மூலமா இது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு வந்து ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல செக்ஷன் 65B ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நீங்க படிச்சாலே இந்த ரெண்டு கேஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு லேண்ட்மார்க்கான ஜட்மெண்ட். பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் அன்வர் வெர்சஸ் பஷீர் கேஸ்ல தான் வந்து ஒரு மேஜர் அப்சர்வேஷன் வந்து செக்ஷன் 65B ரிலேட்டடா கொடுத்திருப்பாங்க. அதுல என்னன்னா, செக்ஷன் 65B எப்போ அப்ளிகபிள் ஆகும், அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செக்ஷன் 65B எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, நீங்க கொடுக்குற டேட்டா செகண்டரி எவிடன்ஸா இருந்தாதான். இப்போ சப்போஸ் என்கிட்ட வந்து கம்ப்யூட்டர்ல டேட்டா இருக்கு, நான் கம்ப்யூட்டரே வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி போய்
கம்ப்யூட்டர்லயே அந்த டேட்டாவை காட்டுறேன், என் லேப்டாப்ல இருந்து என் டேட்டாவை அப்படியே காட்டுறேன்னா திஸ் இஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் அப்படியே காட்டுறேன். ஸோ தட் வில் பி அ பிரைமரி எவிடன்ஸ். அந்த சமயத்துல எனக்கு வந்து செக்ஷன் 65B அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா செக்ஷன் 65B வந்து செகண்டரி எவிடன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இப்போ என் லேப்டாப்ல உள்ள அந்த டேட்டாவோ டாக்குமெண்ட்டையோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்ல ஒரு ஹார்ட் காப்பி ஒரு ஹார்ட் டிஸ்க்லயோ பென் டிரைவ்லயோ ஸ்டோர் பண்ணி நான் திருப்பி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன்னா அப்ப வந்து அது செகண்டரி எவிடன்ஸா மாறிடுது. ஸோ அந்த சமயத்துல இந்த நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்றதுக்கு சரியான ப்ரொசீஜர்ல பண்ணுமா இல்ல நடுவில் எதுவும் டேம்பரிங் நடந்திருக்கா அதெல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு தான் செக்ஷன் 65B கீழே ஒரு கன்சர்ன்ட் அத்தாரிட்டியோட சர்டிபிகேஷன் தேவை. ஸோ இதுதான் வந்து அந்த கேஸ்ல மெயினா ஹெல்ப் பண்ணப்பட்டது. அடுத்த இம்பார்ட்டன்ட் கேஸ் என்னன்னா அர்ஜுன் பண்டித் ராவ் கோட்கர் வெர்சஸ் கைலாஷ் குஷன் ராவ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லைக் அன்வர் வெர்சஸ் பஷீர் கேஸ்ல சொன்ன அதே ஃபேக்ட் தான். அதாவது ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர்ல இருக்கிற அதே இன்ஃபர்மேஷனும் அதுல இருந்து அந்த இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு காப்பியா கிரியேட் பண்றது ரெண்டு டிஃபரெண்டான விஷயம். ரெண்டுத்தையும் டிஃபரெண்டா ட்ரீட் பண்ணணும். சப்போஸ் நீங்க வந்து பிரைமரி எவிடன்ஸா அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள இன்ஃபர்மேஷன் நீங்க அப்படியே டைரக்டா சப்மிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் 65B கீழ சர்டிபிகேட் தேவையில்லை. ஆனா இதே இது நீங்க காப்பியா சப்மிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவை. ஆனா இது வந்து ஏற்கனவே அன்வர் வெர்சஸ் பஷீர்ல ஹெல்ப் பண்ணப்பட்டதுதான். ஆனா இந்த ஜட்மெண்ட் அர்ஜுன் கேஸ்ல புதுசா என்ன அப்சர்வ் பண்ணிருப்பாங்கன்னா எந்த ஸ்டேஜ்ல நீங்க 65B ஓட சர்டிபிகேட்டை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம் இல்ல எந்த ஸ்டேஜ் வரைக்கும் எந்த ஸ்டேஜ் ஆஃப் த ட்ரையல் வரைக்கும் அலோவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 65B மேண்டேட் பண்ற இந்த சர்டிபிகேட்டை நீங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் த ட்ரையல்ல வேணாலும் சப்மிட் பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா இந்த சப்மிட் பண்றதுனால அக்யூஸ்க்கு வந்து எந்த ப்ரெஜுடிஸும் ஆகக்கூடாது, அவங்களோட ஃபேர் ட்ரையல் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி ஆகல அப்படின்னா the court வந்து they can allow the submission of the certificate at any point of time. இதுதான் அவங்களோட மேஜர் அப்சர்வேஷன். அண்ட் இது ரெண்டு கேஸ்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 65B clause 4ல இந்த சப்மிட் பண்ண வேண்டிய சர்டிபிகேட் மேண்டேட்ரி, அது வந்து ஆப்ஷனல் கிடையாது அப்படின்றதையும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனா அகெயின் இந்த ப்ரெஜுடிஸ் ஆப்ஷன் கண்டிஷன் சொல்லல, அதாவது அக்யூஸ்டோட ரைட் எஃபெக்ட் ஆதா இல்லையான்றது அது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான பாயிண்ட். ஸோ அதனால ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸும் கோர்ட் அனலைஸ் பண்ணி அங்க வந்து சர்டிபிகேட் ப்ரொடக்ஷனும் அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்றத கோர்ட் அவங்க டிஸ்கிரிஷன் எக்ஸசைஸ் பண்ணி டிசைட் பண்ணணும் அப்படின்றத இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப நோட்டபிளான 2 லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ். இன்னொரு ஜட்மெண்ட் வித் பெரிய ஜட்மெண்டா இல்லைனாலும் நம்மளோட ஜட்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நம்மளோட கேஸ்க்கு ரொம்ப இந்த பிரசன்ட் கேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா விசஸ் ஹைதராபாத்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 65B கீழ நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலன்னா அது ஒரேடியா வந்து கேஸ் வந்து உங்களுக்கு தப்பாயிடாது. இட் இஸ் அ கியூரபிள் டிஃபெக்ட். அதாவது எனி டைம் சப்போஸ் சப்மிட் பண்ணல அப்படின்றது கோர்ட்டுக்கு நோட்டீஸ் வந்துச்சு இல்ல கோர்ட் வந்து ரியலைஸ் பண்ணாங்கன்னா தென் அவங்க வந்து எனி டைம் அந்த சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். அகெயின் மறுபடியும் இதை வந்து நம்ம அர்ஜுன் கேஸ்ல சொன்னதை வச்சு கனெக்ட் பண்ணணும். பேசிக்லி அதை அக்யூஸ்ட ப்ரெஜுடியூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணலைன்னா இந்த டிஃபெக்டை நான் ப்ரொடக்ஷனால வந்து டிஃபெக்டை நீங்க கியூர் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் ஹைதராபாத்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கேஸ்ல என்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபேர் ட்ரையல் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கு மட்டும் ஃபேரா இருக்கணும்னு இல்லை, ரெண்டு பார்ட்டிக்கும் ஃபேரா இருக்கணும். பேசிக்கலி நம்ம அப்ஜெக்டிவ் என்னன்னா எந்த தப்பும் பண்ணாதவங்க தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதுதான். ஸோ அதுக்குதான் வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷன்ஸ் நிறைய எடுக்கிறோம். இந்த பிரசன்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 65B கீழ புதுசா ஒரு சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண ரெக்வெஸ்ட்னால புதுசா எந்த எவிடன்ஸும் சப்மிட் பண்ணல. அந்த ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸும் வந்து ஃபர்ஸ்டே சப்மிட் பண்ணிட்டாங்க. சாரி, நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஃபேக்ட்ல என்ன இருக்கணும், பேசிக்லி இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் இவங்க சீஸ் பண்ணதை வந்து ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்டே சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஒரிஜினல் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணது இல்லாம அது கூட ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு தான் அந்த ரிப்போர்ட் வந்து பேசிக்கலி ஒரு செகண்டரி எவிடன்ஸ் ஆயிடும். எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணது வந்து ஒரு பிரைமரி எவிடன்ஸ். ஆனா அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ்ல உள்ள டேட்டா வச்சு ஒரு ரிப்போர்ட் வந்து CFSL ஹைதராபாத் எக்ஸாமினர் ரெடி பண்ணது வந்து ஒரு செகண்டரி எவிடன்ஸ். அந்த செகண்டரி எவிடன்ஸ்க்கு தான் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அக்யூஸ், இந்த மாதிரி நீங்க 65B சர்டிபிகேட் கொடுக்கலன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து
ப்ராசிக்யூஷன் திருப்பி அப்ளிகேஷனை ஃபைல் பண்றாங்க சர்டிபிகேட்டை சப்மிட் பண்றதுக்கு. கோர்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசிக்யூஷன் ஏற்கனவே ஒரிஜினலே சப்மிட் பண்ணிட்டாங்க. பிரைமரி எவிடன்ஸே இருக்கு நம்ம கிட்ட. பட் ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணதுனால அந்த ரிப்போர்ட் வந்து செகண்டரி எவிடன்ஸ் ஆகுது. சரி, ஓகே, அக்யூஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை வந்து அப்ஜெக்ட் பண்ணதுனால ஒரு மேட்டர் ஆஃப் காஷனா 65B ஓட சர்டிபிகேட்டையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த இதனால புதுசா எந்த எவிடன்ஸும் வந்து அக்யூஸ்க்கு அகேன்ஸ்டா வரல. அதனால அக்யூஸ்க்கு வந்து ப்ரெஜுடிஸ் ஆறாங்க, இல்ல அவங்களோட ரைட் வந்து ஃபேர் ட்ரையல் ரைட் வந்து அஃபெக்ட் ஆகப்படுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. செக்ஷன் 311 வந்து புதுசா ஒரு விட்னஸ் கூப்பிடுறதுக்கான பர்பஸ் என்னன்னா, கோர்ட் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் ஒரு புது விட்னஸ் மூலமா அந்த கோர்ட் அந்த கேஸ்ல வந்து ஒரு ட்ரூத் ரிவீல் ஆகும், ஜஸ்டிஸ் டிமாண்ட்ஸ் தட் இந்த விட்னஸ் வரணும் அப்படின்னா கோர்ட் வில் have the power. அதுதான் பேசிக்கலி இந்த செக்ஷன் 311 பர்பஸ். அப்படி இருக்கும்போது இந்த பிரசன்ட் கேஸ்ல வந்து அலோவ் பண்ணல அப்படின்னா செக்ஷன் 311 பர்பஸே டிஃபீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் அலோவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹைகோர்ட் அண்ட் ட்ரையல் கோர்ட் அப்ளிகேஷன் 311 அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணது தப்பு. அப்ளிகேஷன் அலோவ் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் அலோவ் பண்ணிட்டு ட்ரையல் வந்து ப்ரொசீட் பண்ணணும் ஃபர்தரா அப்படின்றத டிரெக்ஷன் கொடுத்திருப்பாங்க ட்ரையல் கோர்ட்டுக்கு. அவ்வளவுதான் இந்த கேஸ். ஏதோ டவுட்ஸ்னா நீங்க கேட்கலாம். நான் ப்ரெசென்ட் பண்ணது எல்லாருக்கும் ஆடிபிளா இருந்திருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? ஓகே, யாருக்கும் கேஸ் நேம் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா விசஸ் டி நாசர். ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கும். லேட்டா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா விசஸ் டி நாசர், இதான் ஜட்மெண்ட் நேம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். ஏன்னா எந்த டவுட்ஸும் எந்த டிலேயும் இல்லாம நம்ம அடுத்த கேஸ்க்கு போயிடலாம். அடுத்த கேஸ் தீபன் அவர்கள் பிரசன்ட் பண்ணுவாங்க. தீபன் இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. நீங்க உங்க ஸ்கிரீனை பிரசன்ட் பண்றீங்களா? நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே, குட் ஈவினிங். என் பேர் தீபன். நான் டெல்லி யூனிவர்சிட்டியில் LC 1ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு தான் என் முதல் ப்ரெசன்டேஷன். ஸோ ரொம்ப ஷார்ட்டான கேஸ் எடுத்தேன். ஸோ ஹோப் யூ காய்ஸ் டோன்ட் மைண்ட். ஸோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம். ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ ஹலோ, ஸ்கிரீன் தெரியுது தீபன். பிரசன்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நான் கவர் பண்ண கேஸ் வந்து விஷ்ணுபாய் கணபதி பட்டேல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு டிவிஷன் பெஞ்ச், 2 ஜட்ஜ் கன்சிஸ்ட் பண்ண டிவிஷன் பெஞ்ச். தேவர் ஜஸ்டிஸ் அபய் எஸ் ஓகா அண்ட் ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல். அவங்க 2 பேர் இருந்த ஒரு டிவிஷன் பெஞ்ச் கேஸ். ரொம்ப ஷார்ட்டான கேஸ் தான். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இட் இஸ் அப்பீல் பெட்டிஷன். ஸோ அந்த அப்பீல் என்னன்னா, the convicts were convicted under, sorry, the appellants were convicted under section 304 of IPC, 114 of IPC, 506(2) and 503 of IPC respectively. So appellants வந்து 304 of culpable homicide and மற்ற இதர செக்ஷன்ஸ்ல கன்விக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மேக்சிமம் சப்ஸ்டான்சிவ் சென்டென்ஸ், அதாவது இந்த குற்றங்களை, இந்த பிரிவுகளை தண்டனைகள் பெற்றா அவங்களுடைய மேக்சிமம் சென்டென்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையா இருந்திருக்கும். ஸோ அந்த அப்பலன்ஸ் வந்து அந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து மொத்தம் 4 வருஷம் ஜெயில இருந்திருப்பாங்க. ஸோ அதான் தேர்ட் பாயிண்ட். அப்பலன்ஸ் have already undergone 4 years of imprisonment. Bail petition was filed by the appellants in the Gujarat High Court as they already served 40% of their jail sentence. ஸோ ஏற்கனவே குஜராத் ஹை கோர்ட்ல பெயில் பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க 40% ஆஃப் ஜெயில் சென்டென்ஸ் வேற அவங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டாங்க அப்படின்றதுனால அவங்க பெயில் பெட்டிஷன் வந்து மூவ் பண்ணிருப்பாங்க ஹை கோர்ட்ல. ஆனா the state submission and குஜராத் ஹை கோர்ட் ஜட்மெண்ட், அதாவது குஜராத் ஹை கோர்ட் ஜட்மெண்ட் பெயில் பெட்டிஷனுக்கு ஜட்மெண்ட் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா,
ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த பெயில் பெட்டிஷன் சாரி அந்த பெயில மூவ் பண்ணும்போது ஸ்டேட்டோட சப்மிஷன் அந்த பெயிலுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, போஸ்ட் கன்விக்ஷன், அதாவது அவன் கன்விக்ட் அந்த அக்யூஸ்ட் அந்த அப்பலன்ஸ் கன்விக்ட் ஆனதுல இருந்து எவ்வளவு வருஷம் அவங்க எவ்வளவு நாள் அவங்க ஜெயில இருந்திருக்காங்க, பிரிசன்ல இருந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அவங்க அரெஸ்ட் ஆனதுல இருந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்டேட் வந்து முன் வச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தா அந்த அப்பலன்ஸ் வந்து மொத்தம் 5 months 27 days மட்டும்தான் வந்து அவங்க ஜெயில இருந்தது மாதிரி கணக்கு வரும். ஆனா மொத்தம் 4 வருஷம் இருந்திருப்பாங்க. ஆனா வெறும் 5 மாசம் 27 நாள் மட்டும்தான் வந்து அவங்க பிரிசன்ல இருந்திருப்பாங்க அப்படின்றது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் படி அது அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ ஆனா சர்ப்ரைசிங்லி ஹைகோர்ட் வந்து இந்த சப்மிஷனை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஏத்துப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க 1 வருஷம் கூட ஜெயில இல்ல அப்படின்னா எப்படி நான் பெயில கொடுக்க முடியும் அப்படின்னு ஜட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா மொத்தம் 4 வருஷம் இருந்திருப்பாங்க, அது கணக்குல எடுத்துக்காம வெறும் 5 மாசம் 27 நாளை மட்டும்தான் அவங்க கணக்குல எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த appellants வந்து they will move on for appeal in the Supreme Court. Supreme Court என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the judgment provided by the Gujarat High Court was incorrect. And it also noted that there is no hard and fast rule which require an accused to undergo sentence for a particular period before this prayer for suspension of sentence is considered. அதாவது ரொம்ப கடுமையான சட்டங்கள்னால வந்து கன்விக்ஷன் வந்து திணிக்க வேணாம் அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ த அப்பீல் வாஸ் அலௌட் அண்ட் பெயில் வாஸ் ப்ரொவைடட் டு த அப்பலன்ஸ். அதான் ஜட்ஜ்மெண்ட். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான். ஒரு மின்னல் வேகத்துல தீபன் வந்து கேஸ சப்மிட் பண்ணிட்டாரு. சரியா அதை கவனிச்சவங்க யாருக்காவது? இல்ல தீபன், ஒன்னும் நல்லா பண்ணீங்க. வெல்கம் யூ. ஜஸ்ட் டெல்லிங், நீங்க பாமா மின்னல்ன்ற மாதிரி வந்து ஜட்மெண்ட் போயிட்டீங்க. நாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நான் கேட்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் தீபனை. ஆக்சுவலி தீபன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரெசென்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தான் படிச்சுட்டு இருக்காரு இப்போ காலேஜ்ல. We appreciate his involvement. So there's a doubt இருக்கா? ஓகே, இந்த டவுட் இல்லைன்னா நம்ம ஃபைனல் கேஸ் போயிடலாம். Thank you, madam. சாரி, எனக்கு முன்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது ராகுல். ஓகே, நான் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராகுல். நான் இன்னைக்கு பிரசன்ட் பண்ற கேஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திர கன்வர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2017 நவம்பர் மாசம் வந்து ஜட்மெண்ட் தான். அதுவும் இந்த ஜட்மெண்ட் எதனால முக்கியம்னா, 2 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல்ல செக்ஷன் 313 சிஆர்பிசி எவ்வளவு முக்கியமான விஷயமும், அதே 313 சிஆர்பிசியில ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அந்த ஸ்டாண்ட் ஏறி அக்யூஸ்டு வந்து அந்த ஸ்டாண்ட்ல ஏறி பேசும்போது அவங்களுடைய ரைட் டு பிரைவசி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமும், ஒரு சோசியல் கண்டிஷன்ல உமனுடைய லைக் இந்த சமூகம் எப்படி அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் அவங்களோட பர்சனல் லைஃப்ல இன்க்ளூட் ஆகி என்ன மாதிரியான இன்ஃபரன்சஸ் டெவலப் பண்றாங்க அப்படின்றத பத்தி அப்சர்வ் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம பல கேஸ்கள்ல பார்த்திருப்போம். செக்ஷன் 313 இம்பார்ட்டன்ஸை நிறைய ஜட்மெண்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜட்மெண்ட்லயும் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் சம்மப் பண்ணி ஒரு முறை சொல்லியிருப்பாங்க.
with respect to the right to privacy of a woman accused எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருப்பாங்க சொல்லும்போது நம்ம கேஸ்குள்ளார போயிடலாம். ஸோ யாராவது சொல்ல முடியுமா செக்ஷன் 313 சிஆர்பிசி எதை பத்தி சொல்றாங்கன்னு? பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? It is questioning the accused, இல்ல? Yes. ஒரு ட்ரையல் ப்ராசஸ்ல செக்ஷன் 313 சிஆர்பிசி எவ்வளவு முக்கியம்னா அது எந்த வித சப்ஸ்டான்ஷியல் இல்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸா ஃபார்ம் அவுட் ஆகுதா இல்லையான்றதை தாண்டி அது ஒரு இம்பார்ட்டன்ட் டயலாக் பிட்வீன் த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, பிட்வீன் த அக்யூஸ்ட் அண்ட் த கோர்ட் அப்படின்றாங்க. ஸோ கோர்ட்ல எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம பார்க்கலாம். இந்த பிரசன்ட் கேஸோட ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ப்ராசிக்யூஷன் என்ன ஸ்டோரி சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு பெண், திருமணமான பெண், கணவரோட சேர்ந்து வாழாத ஒரு பெண். ஓகேங்களா? அவங்க தனிமையா அந்த வில்லேஜ்ல இருக்காங்க. அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குழந்தைய வந்து டப்ரினா நம்ம ஊர் கிணறு மாதிரின்னு வச்சுக்கோங்க, அதுல தூக்கி போட்டுறதா சொல்லிடுறாங்க. அதனால அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. அப்ப அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல குற்றம் சாட்டப்படுறாங்க. செஷன்ஸ் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் இவங்களை கன்விக்ட் பண்றாங்க. செஷன்ஸ் கோர்ட் கன்விக்ஷன் வந்து ஹை கோர்ட் வந்து இப்ப எப்போ அடிக்காதுன்னு நினைக்கிறேன். செஷன்ஸ் கோர்ட்டோடைய கன்விக்ஷனை வந்து ஹை கோர்ட் அப்பீல் பண்ணிடுவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. இதுல ரெண்டு முக்கியமான கொஸ்டின்ஸா எதோ வச்சிருக்காங்கன்றது உங்க ஸ்கிரீன்ல தெரியும். டு வாட் எக்ஸ்டென்ட் ரைட் டு பிரைவசி வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃபை ஷீல் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராசிக்யூஷன் ஸ்டோரி வந்து இப்ப இது ரைட் டு பிரைவசி, அதனால வந்து சில கொஸ்டின்களுக்கு அந்த உமன் அக்யூஸ்ட் வந்து சொல்லாம இருந்துடுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அந்த அக்யூஸ்டு பர்சனை பாதிக்குது அப்படின்றது முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், செக்ஷன் 313 சிஆர்பிசில எந்த மாதிரியான ரைட்ஸ் ஆர் டியூட்டிஸ் வந்து இருக்கு. ஒரு அக்யூஸ்டு பர்சன் தன்னை பத்தின தான் மேல குற்றம் சமத்தி இருக்கக்கூடிய இல்ல அந்த குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த இன்கிரிமினேட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களே சொல்றாங்க அப்படின்னா அதோடைய எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் அப் பண்றாங்க. ஸோ பெரிய அளவில் நம்ம ஃபேக்ட்ஸ்குள்ளார போலனாலும் முக்கியமான விஷயம் எதுக்கான இந்த கேஸை பார்க்குறோம்னா என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம செக்ஷன் 313 சிஆர்பிசில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சம் அப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஆஃப் த செக்ஷன் 313 சிஆர்பிசி என்னன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு அக்யூஸ்ட வந்து அந்த இடத்துல ஒரு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ எனாபிள் பண்ணுது அந்த இடத்துலதான். அப்ப நம்ம ப்ராசிக்யூஷனோட ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்கும்போது அக்யூஸ்ட தன்னுடைய தரப்பு நியாயம் என்ன அப்படின்றத பத்தி சொல்ல வைக்கிறாங்க. சில சமயங்கள்ல அது ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் ஸ்டோரியை கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ அதோடைய அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த தகவல் செக்ஷன் 313 சிஆர்பிசில சொல்லக்கூடிய தகவல்ன்றது அந்த ப்ராசிக்யூஷனுடைய விட்னஸஸையோ ப்ராசிக்யூஷனுடைய ஸ்டோரியையோ கொஸ்டின் பண்ற அளவுக்கு அமையலாம். அப்ப அதுக்கான தகுந்த பதில் வந்து ப்ராசிக்யூஷன் சொல்லாத பட்சத்தில் அது வந்து அக்யூஸ்டோடைய என்ன சொல்றது ஒரு அக்விட்டல் வரைக்கும் வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஒரு அக்யூஸ்டுக்கு எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸை பத்தின எந்த ஒரு கேஸோட எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை செக்ஷன் 313 உருவாக்குது. அதுதான் அதோடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்புறம் இன்னொன்று சொன்ன மாதிரி இன்டென்ஷன் என்னன்னா அது வந்து ஒரு கோர்ட்டுக்கும் அக்யூஸ்டுக்கும் இருக்கக்கூடிய டயலாக் ப்ராசஸ். அவங்க ரெண்டு பேரும் ஒரு உரையாடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. அப்ப எல்லா தடவையுமே செக்ஷன் 313 சிஆர்பிசில நடைமுறையில வெறுமனே ஒரு ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிக்காக கருதி நடத்தி முடிக்காம அதோட உண்மையான அர்த்தம் அது என்னன்னா ஒரு ஆடி ஆல்டரம் பார்ட்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல முக்கியமான விஷயம் எதிர்த்தரப்பினரையும் கேட்கணும் அப்படின்றதுல அந்த அக்யூஸ்ட நம்ம முதல்ல கேட்கிறோம். இந்த இதுல உங்களை பத்தி இந்த மாதிரியான ஸ்டோரி சொல்றாங்க, ப்ராசிக்யூஷன் உங்க மேல குற்றம் சுமத்துறாங்க, அதுக்கு இந்த விட்னஸஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்க சொல்ல வச்சிருக்காங்க, நீங்க அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கிற ஒரு சமயம் தான் செக்ஷன் 313 சிஆர்பிசி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில நேரத்துல அவங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை 313 சிஆர்பிசில சொல்லும் போது அக்யூஸ்டு ஒத்துக்க கூட செய்யலாம், அவங்களுக்கே பாதிப்பு அடையக்கூடாதா கூட இருக்கலாம்.
ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா சில சமயம் ஒரு 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 விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலயமா அவங்க சில டிஃபென்ஸை கூட ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்திருக்கு, அப்ப நான் அந்த இடத்துக்கு போனேன்ற வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த இடத்துக்கு போனேன்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இன்கிரிமினேட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ அவங்களே வந்து அது இன்கிரிமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கூட அவங்க வந்து ஒத்துக்கலாம். அது ஒத்துக்கிறதுக்கு பின்னாடியே அவங்க அந்த இடத்துல நான் போனேன், ஆனா வந்து ஒரு டிஃபென்ஸுக்காக தான் நான் இந்த செயலை செஞ்சேன், ஸோ டிஃபென்ஸ் ட்ரீட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். என்ன சொல்ல வரோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க முழுக்க வந்து இல்ல நான் எந்த குற்றமும் செய்யல, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இன்கல்பட்டரி ஸ்டேட்மெண்ட், சில எக்ஸ்கல்பட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போ ஒரு விஷயத்த சொல்லல, ஒரு விஷயத்துக்கு பதில் அவங்க தரலன்றதுனால அது அவங்களே வந்து கன்விக்ட் பண்ற வரைக்கும் போகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கொஸ்டின் இந்த கேஸ்லயுமே கூட என்னன்னா அந்த பெண் வந்து தனியா அந்த வில்லேஜ்ல வாழ்றாங்க. அந்த வில்லேஜ்ல வாழும்பொழுது அவங்களுக்கும் அந்த வில்லேஜ்ல இன்னொருத்தவங்களுக்கும் தொடர்பு ஏற்படுது, அதனால பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த குழந்தைய கொன்னுறதா இந்த ப்ராசிக்யூஷன் ஸ்டோரியை உருவாக்கும் பொழுது இவங்க வந்து இப்போ இந்த இடத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. நீங்க அந்த குழந்தை யாருடையது, என்ன ஏது அப்படின்னும் போது அதுதான் ரைட் டு பிரைவசியோட எக்ஸ்டென்ஷனை பாக்குறாங்க இந்த இடத்துல. அந்த அம்மா நான் பிரெக்னெண்டா இருந்தேன்ற வரைக்கும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த பிரெக்னென்ட் ஆனது யாரால அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் அவங்க பதில் சொல்லல. அப்ப ரைட் டு ரிமைண்ட் சைலண்ட்டை யூஸ் பண்றாங்க. நான் வந்து அமைதியாவே இருந்துடுறாங்க அவங்க சில சில இடத்துல. அப்ப அமைதியா இருக்கும்பொழுது இவங்க ஏற்கனவே இப்ப ப்ராசிக்யூஷன் தரப்புல கொண்டு வந்த விட்னஸஸ் எதுவுமே வந்து நேரடி சாட்சியா இல்ல, இவங்க வந்து குழந்தை தூக்கி போட்டாங்களா, அந்த குழந்தை இவங்களது தானா இப்படின்ற மாதிரி எந்த ஒரு டைரக்ட் டு அக்யூஸ் பண்றது எதுவுமே வந்து டைரக்ட்லி அவங்களுக்கு இது சொல்ற மாதிரி இல்லை, இவங்க தான் அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்றத பார்த்ததா இருக்கக்கூடிய எந்த ஒரு விட்னஸும் கிடையாது. அப்போ ஒரு இன்சூரன்ஸை டிரா பண்றாங்க, ஒரு ஒரு அசம்ஷன்ஸ் தான் உருவாகுது. இவங்க தனியா இருக்காங்க, வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்கு, அவங்க கூட பிரெக்னென்ட் ஆகுறாங்க, அதனால ஏற்கனவே இந்த குழந்தை கொன்னுடுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபரன்சஸ்ல தான் இந்த கேஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ப்ராசிக்யூஷன் டெலிவர் பண்றாங்க. அப்ப இந்த அம்மா வந்து அந்த ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு பதில் சொல்லலன்றனாலேயே அவங்க வந்து குற்றம் செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் திரும்பவும் டிரா பண்றாங்க. அப்ப அது தப்புன்னு சொல்றாங்க. செக்ஷன் 313 சிஆர்பிசில ரைட் டு ரிமைன் சைலண்ட் அந்த ரைட் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அந்த ரைட் அவங்க யூஸ் பண்றதுனாலேயே அவங்களுக்கு எதிராக அந்த கேஸ் வந்து பில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்றாங்க. ப்ராசிக்யூஷன் தான் இவங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு தேவையான ஆதாரங்களை இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும். அதை தவிர்த்துட்டு அவங்க அமைதியா இருந்தாங்க, அவங்க சிலதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்றதுக்காக அந்த அந்த இதை வச்சு இன்ஃபரன்சஸ் மட்டுமே வச்சு நீங்க வந்து கன்விக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல இவங்க விடுதலை பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு 313 சிஆர்பிசில ரைட் டு பிரைவசி எவ்வளவு முக்கியம் ஒரு உமன் அக்யூஸ்டுக்கு, அதை அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க ரைட் டு ரிமைன் சைலண்டா இருக்கும்போது அது அவங்களுக்கு எதிராகவே எப்படி வந்து ஒரு ட்ரையல் கோர்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல சொல்றாங்க. ஸோ அந்த பிரின்சிபல்ஸ்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த கேஸ். இன்னும் சில முக்கியமான விஷயம்லாம் சொல்றாங்க. ஒரு சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா இது வந்து கருத்தில் கொள்ளப்படாது. ஆனா இதுல டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து கரெக்டான ரிப்ளைஸ் இருக்கணும். அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் ஸ்டோரி வந்து 313 சிஆர்பிசில சொல்றாங்கன்னா அதை மறுதளிக்கிற மாதிரி தேவையான ஆதாரங்களை ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து சமர்ப்பிக்கணும். அப்ப அந்த இடத்துல அவங்க ஒரு கிரியேட் பண்ண டவுட்டை வந்து நம்ம ஹேங்கிங்ல வச்சுக்கிட்டு கன்விக்ஷன் தர முடியாது. அந்த அந்த 313 சிஆர்பிசில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு எதிராகவும் அமையக்கூடாது. அதே நேரத்துல அவங்க கிரியேட் பண்ற ஒரு அவங்க வந்து கிரியேட் பண்ற அந்த சைட் ஆஃப் ஸ்டோரிக்கு தகுந்த ரிப்ளைஸ் வந்து ப்ராசிக்யூஷன் சைடோடைய விட்னஸஸ் அண்ட் எவிடன்சஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த 313 சிஆர்பிசி வந்து ஒரு சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா இல்லைனாலுமே கூட அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.
ஜட்மெண்ட் புரிஞ்சுதுங்களா? யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தவங்களுக்கு சாட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க், அந்த கேஸ் ஜட்மெண்ட்ஸ் கேஸ் நோட்ஸ் அண்ட் சம்மரிஸ்க்கான லிங்க் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது சஜஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ல வந்த 3 கேசஸ் இதுதான். ஓகே, யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப உங்க ஸ்கிரீன் முன்னாடி இருக்கிறது வந்து பிரேம்சந்த்னு சொல்லி ஒரு கேஸ். அதுவும் இந்த வருஷம் வந்த கேஸ் தான். எர்லியர் பார்ட் ஆஃப் இந்த இயர்ல வந்த கேஸ். அதுவும் 313 CRPC சம்மரி ஆஃப் பிரின்சிபல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அது முன்னாடி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சாட்ல இருக்கக்கூடிய லிங்க்ஸை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்ஸோடைய லிங்க் வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. சார் குட் ஈவினிங் சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்போ 313 வந்து நான் இப்போ வந்து குற்றத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாமா? எப்படிங்க சார் அது? சரி, இப்ப அதுல அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஒரு 313ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஸ்டான்டிவ் பீஸா இருக்காது. இப்ப வெறுமனே அந்த ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் வந்து அந்த குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கான சைட் ஆஃப் ஸ்டோரி இருக்கு. ப்ராசிக்யூஷன்ல எந்த ஒரு கொராபரேஷனோ இல்ல மெயின் பீஸ் ஆஃப் எவிடன்ஸையோ சப்மிட் பண்ணலன்னா அது 313 ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதை மட்டுமே வச்சு கன்விக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் ஜட்மெண்ட் சொல்லுது. ஓகே சார். ஆனால் பொதுவாகவே வந்து செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்க சார்? ஆர்டிகிள் வருது 20 கிளாஸ். என்னதுன்னு சொல்றாங்க? இன்கிரிமினேட்டரி. ஆமாங்க சார், அதனாலதான் சொல்றாங்க. இப்ப 313 CRPCல தன்னையே குற்றம் இது பண்ணும்போது அவங்க எதுக்கு அதை சொல்றாங்கன்றத பார்த்து சொல்றாங்க. இப்ப நான் அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். சில ஃபேக்ட்ஸ் வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த ஒத்துக்கிற ஃபேக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராகவே இருக்குது. ஆனா எதுக்காக அவங்க ஒத்துக்கிறாங்க, அப்ப ஏதாவது டிஃபென்ஸ் ப்ளீட் பண்றாங்களான்றத கோர்ட் பார்த்து சொல்லுது. அவங்களை இன்கிரிமினேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஐசோலேட் பண்ணி எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் பிரேம்சந்த் நாங்க வச்சிருக்கேன் பாருங்க. இந்த இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு முழுமையான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல ரெண்டுமே இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போனேன் சார், ஆனா நான் கொலை பண்ணலன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ப்ராசிக்யூஷன் ஸ்டோரி படி அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க போனது நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க, உங்களை கன்விக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பாதியா நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிக்க கூடாது. அதுக்கு பின்னாடி நான் அந்த இடத்துல கொலை பண்ணல சார்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நான் போயிருந்தேன் சார், நான் டிஃபென்ஸ்க்காக தான் கொலை பண்ணேன், இல்லை ஒரு சடன் ப்ரொவோகேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு முழுமையான ஸ்டேட்மெண்ட்டை முழுமையா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அதை எக்ஸ்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐசோலேட் பண்ணி இதை மட்டும் எடுத்துக்காதீங்கன்றாங்க. தன்னை வந்து பாதிப்புக்குள்ளாக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாலுமே அதை ஏன் சொல்றாருன்றத பார்க்கணும். வெறும் அதை மட்டும் எடுத்து அவங்களுக்கு எதிராக அதை யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா 313 ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து அக்யூஸ்டுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு சப்ஸ்டான்டிவ் ப்ரூஃப் கிடையாது. அதுக்கு தேவையான ஏற்கனவே ப்ராசிக்யூஷன் ஸ்டோரியோட அது கொராபரேட் ஆகுதான்னு சொல்றீங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஏன்னா நான் லாஸ்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன், அதுக்காக தான் சார் கவனிக்கல கிளாஸ், லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். ஓகே சார், பரவாயில்ல, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சார் இந்த நோட்ஸ் குரூப்ல போட்டு
சார் இந்த நோட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். இது லிங்க் அனுப்பிச்சிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம், இந்த நோட்ஸ்க்கான லிங்க்கும் அனுப்பிச்சிருக்கோம். அதுல எல்லா வாரமும் அதுவா ஆட் அப் ஆயிட்டே இருக்கும், ஒரே லிங்க் தான். ஒரு வாரமும் அந்த நோட்ஸோட இது ஆட் ஆயிட்டே இருக்கும். சார் நான் வந்து இந்த டியூடிஎஸ்எஃப் ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் இருக்கு சார், அந்த குரூப்ல தான் எனக்கு இந்த லிங்க் கிடைச்சிது. அதுல அப்லோட் பண்ணுங்களா சார்? அதுல போடுறோம் சார். அதுல நீங்க அப்படியே அந்த ப்ரொஃபைல டச் பண்ணீங்கன்னா இன்ஃபோ இருக்கும். அதுல 2023க்கான சம்மரிக்கான டிரைவ் லிங்க்கும் இருக்கும், 22க்கான லிங்க்கும் இருக்கும். அந்த 23 டிரைவ் லிங்கை தொட்டிங்கன்னா இந்த நோட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். இப்ப நாங்க 3 பேர் பண்ணதெல்லாம் அதுல இருக்கும். எல்லா வாரமும் பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணிட்டே இருக்கும், ஒரே லிங்க் தான். அது அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய மேல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே சார், நான் திரும்ப வேணாலும் சாட் பாக்ஸ்ல போட்டு விடுறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வேற எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இந்த செஷனை. வழக்கம் போல வந்து சேர்ந்து கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அந்த குரூப்ல இருக்கேன், அதுல வரல ஜட்ஜ்மெண்ட். அந்த நீங்க சொன்ன டிடிஎஸ்எஃப்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஐ கான் சீன் தி லிங்க். ஆக்சுவலாக அதில் எதில் போய் எடுக்க சொன்னீங்க? இன்ஃபோலையா சார்? மேல போட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்க, ப்ரொஃபைல் பிக்சர் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நான் வந்து அப்படியே ப்ரொஃபைல் பிக்சரை டச் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல அப்டேட்ஸ் ரிகார்டிங் டியூடிஎஸ்எஃப், அதுல லிஸ்ட் ஆஃப் கேஸ் சம்மரிஸ்ல 2023க்கான லிங்க்கும் இருக்கும், 2022ல நம்ம பண்ண லிங்க்கும் இருக்கும். நீங்க 23ஓட லிங்கை டச் பண்ணீங்கன்னா ஒரு டிரைவ் லிங்க் ஓபன் ஆகும். அதுல இது வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ண கேஸ், இதுக்கு மேல ப்ரெசென்ட் பண்ண போற கேசஸோட சம்மரிஸ்லாம் ஆட் ஆகும். Yes.